ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாறு துணை வந்து என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து அவங்க நடேசர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடேசர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூட நமக்குள்ள தான் இருக்கணும், யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி, முக்கியமாக பல்லவன்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. அழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரனும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க கோயிலில். ஏன்னா அவங்க அப்பா கூட்டு வர எதுவும் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி கடைக்கு போகிறன்ட்டு வந்துட்டாங்க நம்ம சேரன். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம சேரன் சேர்ந்து வந்து கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீலாம் அழுதுட்டு இருக்கா, பக்கத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் எப்போனே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா எல்லா விஷயம் சொல்லும் போதே நானும் வந்துட்டேம்மா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, இப்போ அப்பா சொல்லங்கிறது எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல்லவன் வந்து எங்கள் தம்பி இல்லை, ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்றதான் எனக்கு தெரியும். அவன் வந்து எங்கள் சொந்த தம்பி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி அவர் வந்து கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தார், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லண்ணே, ஆனால் நீங்களாங்கிட்ட தானே இப்படி இந்த காலத்தில் இப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, அதுதானே பெரிய விஷயம். கூட பிறந்த தம்பியை கூட இப்படி யாருமே இந்த அளவுக்கு பார்த்துக்கிற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 3 பேருமே அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எதுக்கு அப்படிலாம் அதுன்ற ஃபீல் பண்ணாதப்பா, எதுவும் நினைக்காதப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நிலா மறுபடியும் கேட்குறாங்க, அப்பா உங்கள் அம்மாவையும் அப்புறம் அங்கிள் வந்து கொன்றுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்களா, அப்போ அதெல்லாம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவர் என் கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிகிறாரு, அவர் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலா சொல்கிறாங்க. என்னமோ தெரிலப்போ, எனக்கு அப்போ வந்து விவரம் தெரியல. நீ பல்லவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட எனக்கு 10 வயசு இருந்துச்சு, எனக்கு வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிச்சு. அவன் எங்களோட தம்பி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பளை வந்து கூட்டு வந்து போட்டு போச்சுன்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றபடி எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து எப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு எனக்கு விவரம் இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இவங்களாம் இட்லி வச்சு வந்து நம்ம பாண்டிய நம்ம சோழன் பல்லவ 3 பேர் சேர்ந்து இட்லி வச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் ஒரு சேரன் வந்து வராங்க. எங்கே நம்ம சோழன் வந்து எப்பயும் போல் வந்து நிலா எங்கே காணோம், இன்னும் ஆளை காணோமே அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க அண்ணனையும் நிலாவை. சரின்னு சொல்லிட்டு நிலா 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நிலா எப்பயும் போல் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. எங்கே போனீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் கடைசியில் வந்து எங்கள் அண்ணன் கூட வரீங்க, எங்கள் அண்ணன் கடைக்குள்ளே போனாங்க, நீங்கள் எப்படி 2 பேரும் ஒன்றா வரீங்க, அப்பா தானே அங்கிள் நீங்கள் அப்பா தானே அண்ணியை நீங்கள் கூப்பிட்டு போனீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் அண்ணன் கூட வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் வந்து நிலாவையும் சேரனை பார்த்து கேட்குறாங்க. நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்தாங்கடே, அப்படியே அவங்க கூட வந்துட்டாங்க. சரி அப்பா கூப்பிட்டு போனீங்க, அவர் எங்கே, அவர் வரும்போது வழியில் இறங்கிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி எதனால் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாரு. இப்போ என்ன நீங்கள் என்ன போலீஸா, எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஓகே பை.